ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. எல்லா சிருஷ்டிகளுடைய ரிஸ்க்கும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டான். ரிஸ்க்குன்னு அவன் வாழ்வதற்கு தேவையான எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்கிறான். ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்கிறான். அவைகளுக்குரிய ஜோடிகளை, அவைகளுக்குரிய உணவுகளை, அவைகளுக்குரிய இருப்பிடங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்கிறாங்க. நேற்று மழை பெஞ்சு இல்லையா, ஈசல் நிறைய வந்துச்சு. ஃபுல்லா ஜன்னல் வழியா உள்ள ஈசல் ஃபுல்லா பறந்து வருது. தனித்தனி தான் வருது, ஒன்றுனா உள்ள வருது. உள்ள வந்த ஈசல் அப்படியே 2 ஃபேனை சுற்றுது, லைட்டில் அடிச்சு கீழே விழுந்தது. கீழே விழுந்தா ரெக்க 2ம் போயிடும். உடனே அந்த ஈசல் அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தேன், என்ன செய்தான்னு பார்க்குறேன். ஈசல் என்ன கரையான் தான், அது கரையானுக்கு ரெக்கம் வச்சா அதுக்கு பேர் ஈசல். அல்ல எதுக்கு அதை பறவை வச்சிருக்கா? அந்த மாதிரி கரையான் ஒரு பொத்து ஒரு இடத்துல தான் இருக்கும். அது இங்கே இருந்த வயலுக்கு அந்தான போய் பல 100 இடங்களுக்கு பரவி அங்கெல்லாம் புற்று அமைக்கணும்னு சொன்னால் நடந்து போக முடியாது. சன்ன உடம்பு மிதிச்சிருவாங்க. போகும்போது பூச்சி பட்டு சாப்பிட்ருவாங்க. அல்ல ஈசல்லாக இறக்கி கொடுத்துட்டாங்க. அது பறந்து சுற்று வட்டாரங்கள் முழுசும் போயிருக்கு. ரெக்க கீழே விழுந்துருக்கு. நான் கவனிச்சுட்டே இருந்தேன் பள்ளிவாசலில். உடனே ஈசல் அப்படியே ஓரமாக போயிடுச்சு. ஓரமாக போயிட்டே இருக்கு. இன்னொரு ஈசல் ரெக்க கீழே வந்து அப்படியே அதுவும் பின்னாடியே போயிடுச்சு. கரெக்டாக இதுவே வாழை பிடிச்சிக்கிச்சு. 2 ஜோடி ஜோடியாக ஆண் பெண் சேர்ந்துக்குச்சு. ஜோடி ஜோடியாக போகுது. வந்ததும் ஒன்றா வந்துச்சு, விழுந்ததும் ஒன்றா தனித்தனியாக விழுந்துச்சு. தனித்தனியாக வந்தது, தனித்தனியாக விழுந்தது. ஆனால் இதுதான் ஆண் பெண்ணு காட்டி கொடுத்தது யார்? அதுக்கு அந்த ஈசலுக்கு கரெக்டாக ஒவ்வொரு ஆண் ஒரு பெண் 2 பிடிச்சிட்டு அப்படியே ஒன்றா போகுதுங்க. ஜோடி ஜோடியாக சுற்றுதுங்க. இப்படியே போய் கடைசியாக ஒரு மூலையில் எங்கேயோ சந்து புந்துருக்கா தேடுது இல்லையா, அப்படியே போயிட்டே இருக்கு. என்ன செய்யும்? ஏதாவது ஒரு மூலையில் சந்து வந்து உள்ளே போகுது. அங்கே போய் முட்டையிட்டு அது தண்ணி ஒரு பெரிய இவ்வளோ ஒரு பெரும் பிரம்மாண்டமான ஒரு நாட்டையே உருவாக்கிது. அல்லாஹ் தஆலா ஒரு ஈசலுக்கு மனைவி கொடுத்துருக்குறாங்க. ஒரு புழுவுக்கு அல்லாஹ் தஆலா ஜோடி கொடுத்துருக்கான், உனக்கு கொடுக்க மாட்டான். சில பேர் வந்து ஹஸரத் என் பொண்ணுக்கு நல்ல பொருத்தமான மாப்பிள்ளைக்கு துவா செய்யுங்க, எல்லாம் வச்சிருக்கிறான். நீ கற்பனை பண்ணியிருக்க இப்படிலாம் இருக்கணும். என்ன சொந்த வீடு இருக்கணும், என் மாப்பிள்ளைக்கு கார் பங்களா இருக்கணும், எங்கே போனாலும் காரில் கூட்டிகிட்டு போகணும், இது அவருடைய வசதி வாய்ப்பு இருக்கணும், காசு குறையாத கையில் காசு இருக்கணும். ஏங்க ஒரே பொண்ணு தான் பெற்றிருக்கேன், அந்த பொண்ணுடைய வாழ்க்கை இப்படிலாம் அமையணும் கற்பனை தேடு. 23 வயசாக இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கிற தேடிக்கிட்டே என்ன கிடைக்காது. எல்லாருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்க ரிஸ்குக்கு பொறுப்பேற்று கொண்டான் என்று சொன்னால் ஒரு அடிப்படை தேவைகள் எல்லாம் தர்றான். நீ ஆசைப்பட்டு தான் தரேன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. உணவு தர தேவைப்பட்டு நீ அவனை பார்த்து எங்கன்னு அவன் பாருங்க, அந்த கடையில் போய் உட்காந்து KFCயில் போய் உட்காந்து ஒரு நாஷ்டா 1500 சாப்பிட்டு வர்றான். எனக்கு அந்த மாதிரி கிடைக்கலையான்னு அதுக்கு என்ன செய்ய முடியும்? தனக்கு என்ன தேவையோ அது அல்லாஹ் கொடுக்க தான் செய்யும். நீ பிறரை பார்த்து உன்னுடைய கற்பனையில அதிகரித்து கொண்டால் அதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறது. எந்த காக்காவும் தனக்கு கிடைச்ச ஒரு எலி, ஒரு பல்லி, ஒரு பாச்சி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கு, அவ்வளோதான். அது ஒரு தனக்கு கிடைத்ததை வைத்து இன்னொருத்தருக்கு கிடைத்ததை பார்த்து பொறாமப்படுறது இல்லை. என்ன கிடைக்குதோ அல்ஹம்துலில்லாஹ். எல்லா உயிர்ப்பிராணிகளும் அப்படிதான். எனக்கு ஒரு புல்லு கிடைச்சதா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மாடு, என்னென்ன கிடைத்ததோ அதை கொண்டு திருப்திப்பட்டு கொள்கிறது. திருப்திப்படாதவன் யாரு? இந்த மனுஷன் வந்து மனது அதில் நிலைப்பதே இல்லை, கொஞ்சம் கூட சந்தோஷப்படுறதே இல்லை. இன்னும் வேறு பெருசாக அடையல. எல்லாத்துக்கும் ஏங்க ஒரு எறும்புக்கு ஜோடி கொடுத்துருக்கான் அல்லாஹ் தஆலா. எறும்பு தனியாக இருக்கா, அதுக்கு ஒரு ஆண் பெண் ஜோடி. ஈக்கு அதுக்கு ஒரு பொம்பளை ஜோடி, ஆண் பெண் ஜோடி அமைச்சு கொடுத்துருக்கான். கொசுவுக்கு அதில் இருக்கு. சாக்கடையில் உலாத்துக்கிற புழு இருக்குது, நண்டக்கொட்டை புழு, அதுக்கு ஜோடி இருக்கு. அதுக்கு ஆண் பெண் சந்தோஷமா வாழுது. குஞ்சு கொலாவிட்டு இருக்கு சக்கரைக்குள்ளே. நீ தெருவிலே சுரிநாய் என்று துரத்துக்கிறாயே, அந்த 2 நாயும் அப்படி கொஞ்சம் கொலாத்துது.
அதுக்கு முத்தம் கொடுக்காது, இதுக்கு முத்தம் கொடுக்க. எல்லா ஹின்சீர் எடுத்துக்கங்க, கழுதை எடுத்துக்க, உலகத்தில் இருக்க அத்தனை உயிர் பிராணிகளையும் எது கொடூரமான மிருகங்கள் சொல்றியோ, விஷ ஜந்துக்கள், பாம்பு, நான் ராஜபாம்பு, ராஜநாக பாம்பு, அது ஜோடியோடு கொஞ்சம் கொலாவிட்டான். விரி பிடித்த சிங்கம், புலி, அது அதுக்கு மனைவி எல்லாம் கொடுத்துருக்கான். எந்த உயிர் பிராணி அல்லாத்தால ஜோடி அமைக்காம விட்டான், எந்த உயிர் பிராணிக்கு அல்லாத்தால உணவு தராம விட்டான், அதற்கு என்ன சாப்பிடுமோ அதே ரகத்துல கொடுக்குறான் அல்லாத்தால. கறி சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு இறைச்சி, தாவர ஒண்ணுங்களுக்கு தாவரம், நட்ஸ் மட்டும் சாப்பிடும். கிளிலாம் பார்த்தீங்கன்னா கொட்டைகள் சாப்பிடும். அதுக்கு கொட்டைகள் எங்க கிடைக்குதுன்னு தெரியல. என்ன சாப்பிடுதுன்னு உனக்கு தெரியாது. திருப்பூர்ல மிஸ்கின் குடியிருந்த வீட்டுக்கு முன்னாடி காலங்காலத்துல நூற்றுக்கணக்கான பச்சை கிளிகள் வந்து உட்காரும். பச்சை கிளி கூண்டு வளர்ப்பாங்கல்ல, பச்சை கிளி, அது வந்து உட்காரும். எல்லாம் சந்தோஷமா கிக்கின்னு ஒரே கத்துறான்னு கத்தும், பறந்து போயிடும். அல்ல அதுக்கு செஞ்சுட்டு போயிடும். என்ன சாப்பிடுது? அது நட்ஸ் தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எங்க போய் சாப்பிடுது? யார் அதுக்கு ரிஸ்க் கொடுக்குறா? ஒண்ணுமே தெரியல. அல்லாஹ் அக்பர் கபீரா. இப்ப எல்லாவற்றுக்கும் ரிஸ்க் தரக்கூடிய அல்லாஹ் உன்னையா கைவிட்டு விடுவான்? நீ ஏன் ரிஸ்கை பத்தி கவலைப்படுற? நீ கவலைப்பட, ரிஸ்கை அடைய கவலைப்படக்கூடியவன் பைத்தியக்கார. ஏன்னா ரிஸ்க் வந்து உன்னை தேடி வரும். அது நம்ம சவுண்ட் கம்மியா இருக்குமா? ஆன் பண்ணியான இருக்கு வச்சு ஜி. ரிஸ்கை தேடுவது மனிதனுக்கு உரிய பழக்கம் அல்ல. மனிதனுடைய அல்ல அதுக்கு படிக்கல. நீ ராசிக்க தேடு, நீ ராசிக்க தேடு. இறை தேட படைக்கப்பட்டவன் அல்ல, நீ இறைவனை தேட படைக்கப்பட்டவன். சரி, இறை தேடுவதோடு கொஞ்சம் இறைவனையும் தேட. நீ இறைவனையும் மறந்துட்டு இறை தேடுவதிலேயே வாழ்க்கையை ஓட்டுறடி. என்ன ஆடா மாடா? ஆடு மாடு காலை இருந்துச்சுன்னா இறை தேட கிளம்பிடும், குருவி இறை தேட கிளம்பிடும், காக்கா இறை தேட கிளம்பிடும். நீ இறைவனை தேட படைக்கப்பட்டவன். ரிஸ்க் இருக்கே, அது உன்னை தேடி வரும். நீ ரிஸ்க தேட தேவை, ரிஸ்க் தான் உன்னை தேடி வரும். அல்லாஹ்வுடைய சிஃபாத் ரெண்டு வகை. சிஃபாத்தே ஜாத்தியா, சிஃபாத்தே அஃபாலி. சிஃபாத்தே ஜாத்தியானா என்ன ஜி? ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம். இதுக்கு என்ன டெஃபினேஷன், விளக்கம் என்ன? முஸ்பித் ஜாத்தே கைர், முஸ்பித் ஜாத்தே கைர் அப்படின்னா என்ன? இந்த சிஃபத்துகள் அல்லாஹ் ஹயாத்தானவன், அல்லாஹு ஹய்யுன் ஹுவல் ஹய்யு, அவன் ஒருவன் தான் ஹயாத்தா உள்ளவன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஜாத்து மட்டும்தான் ஹயாத்தா உள்ளதுன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ்வுடைய ஜாத்து அல்லாத மற்ற எல்லா ஜாத்துகளும் மையத்தானதுன்னு அர்த்தம். இப்போ மையத்தான ஜாத்து இருப்பதை அந்த வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வுடைய ஜாத்து ஒண்ணுதான் அலீம், அவன் ஒருவன் தான் ஆலிமானவன், அறிந்தவன் சொன்னா, அல்லாஹ்வுடைய ஜாத் அல்லாத மற்ற எல்லா ஜாத்துகளும் ஜாஹில், அறிவற்றது. நமக்கு அதை உறுதிப்படுத்துது, தெளிவுபடுத்துகிறது. இப்ப மற்ற இன்னொரு ஜாத், இதுக்கு நேர் மாற்றமான சிஃபத்துடைய ஜாத் இருப்பதை அல்லாஹ்வுடைய அந்த சிஃபாத்தே ஜாத்தியா நமக்கு உணர்த்துகிறது. அதனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முஸ்பித் ஜாத்தே கைர். அல்லாஹ்வுடைய சிஃபாத்தே அஃபாலியா இருக்கு, ராசிக், ஹாலிக். இதுக்கு டெஃபினேஷன் என்ன? இதுக்குடைய விருப்பம் என்னன்னு கேட்டா, இது தாலிப் வஜூதே கைர். அந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத் ஜாத்தியா எதை நிரூபித்தது? அதமான ஒரு ஜாத், ஜாத்தே அதம் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டியது. ஆனா அந்த சிஃபாத்தே ஜாத்தியா ஜாத்தே அதமை நீ வஜூதுல கொண்டு வான்னு கேட்கல. அல்லாஹ்வுடைய சிஃபாத்தே அஃபால் இருக்கு, அது அதமான அந்த ஜாத்தே ரப்பே உன் இல்முல கோடிக்கணக்கான வருஷம் ஜாத்தே அதம் இருக்கு. நாமெல்லாம் எங்க இருந்தோம்? அல்லாஹ்வுடைய இல்முல. நம்ம ஜாத் என்ன ஜாத்துங்க? ஜாத்தே அதம். அதமான ஜாத்தாக அல்லாஹ்வுடைய இல்முல இருந்தோமே, நம்ம வெளியே கொண்டு வர சொல்லி கோரிக்கை வச்சுச்சு. சிஃபாத் அஃபாலியா, அல்லாஹ்வுடைய அஃபாலுடைய சிஃபாத் அஃபாலியா இருக்கு. அல்லாஹ்வுடைய தலபு செஞ்சு, ரப்பே
நான் இங்கேயே என்னுடைய ரஸாக்கியத்தை காட்டாம உட்காந்துருக்கிறேன், நீ வெளியே மர்சூக் நீ கொண்டு வா. அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய ராசிக் என்ற சிஃபத் ஆகிறது. யாரை தேடுகிறது? மர்சூக்கை தேடுகிறது. அல்லாஹ்வுடைய காலிக் என்ற சிஃபத்து மக்லூக்கை தேடுது. அது அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்குது, ரப்பே நான் எது வரைக்கும் மறைந்திருப்பேன், என்னை வெளியே கொண்டு வா என் சிஃபத்தை. நீ ஒரு சிருஷ்டியை படைத்தால் தானே உனக்கு காலிக்னு பேரே வரும். அல்லாஹ் சிருஷ்டியை படைக்கும் முன்பே காலிக்கு தாங்க சிஃபத்து மறைந்து இருந்துச்சு. சிஃபாத்துல்லா அல்லாஹ்வுடைய சிஃபத் எப்படிங்க? கபி ஜாஹிர் கபி மஹ்ஃபி, மறைந்தும் இருக்கும், சில நேரங்களில் வெளிப்படவும் செய்யும். சிருஷ்டிகளை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் காலிகா இருந்தானா இல்லையா? காலிகா இருந்தான். ஆனா அந்த சிஃபத்து அல்லாஹ்விலே மறைந்து இருந்தது. சிருஷ்டிகளை படைத்த பின்னால் தான் அல்லாஹ்வுடைய சிஃபத்தே வெளியில வந்துச்சு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ரொம்ப நேசிக்கிறான், ரொம்ப நேசிக்கிறான். சிருஷ்டிகளை எல்லா சிருஷ்டியும் நேசிக்கிறான்பா. ஏன்னா அல்லாஹ்வுடைய காலிகியத், ராசிகியத், இந்த அத்தனை சிஃபத்துகளையும் வெளியே கொண்டு வந்தது இந்த சிருஷ்டிகள் தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளை ரொம்ப நேசிக்கிறான். நீ யாரையும் மட்டமா நினைச்சது, எறும்பு ஈய கூட மட்டமா நினைச்சிடாது. சில பூச்சிகளை அடிக்கவே எனக்கு பயமா இருக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய மஸ்ஹர் அது. எங்க வீட்டு பக்கத்துல எத்தாப்புல ஒரு மரம், அந்த மரத்தில் இந்த சில் வண்டுங்கன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஒரே சத்தம். ஒரு வண்டு ஊரே கேட்குது, 100 வீட்டுக்கு அது கேட்குது. பார்த்தா இத்தினோண்டு அந்த ராக்கோலின்னு சொல்லுவாங்களம்மா, நைட்டில் கட்டுற அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த பட்டாம்பூச்சியில் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. என்ன கற்றுது அப்பா, நிறுத்தாம கத்துது, மணிக்கணங்கா கத்துது, தொண்டை வலிக்காது. இப்ப நாம அரை மணி நேரம் பேசினா தொண்டையெல்லாம் சவுடு தண்ணி குடிச்சு பால்லாம் குடிச்சு கத்துறான். கொஞ்சம் சத்தமா பயான் பேசிட்டா தொண்டை பிடிச்சிருக்கு. காஜாத்துக்கு சத்தமா பயான் பேசின பின்னாடி டாக்டருக்கு தொண்டை பிடிச்சிச்சு. டாக்டருக்கு பண்ணுங்க பேசக்கூடாதுன்ட்டாங்க, பயான் பேசக்கூடாது, 1 மாசத்துக்கு கத்தவே கத்தாதீங்க, ரொம்ப ஓவரா கத்திட்டீங்க, தண்ணி கொடுமா, பாருங்க தண்ணி வேற குடிச்சுக்கிறோம். சத்தமா பயான் பேசினா தொண்டை பிடிச்சிக்குது, நடுவில் தண்ணி குடிச்சுக்கிறோம், ஏதோ ஸ்டெப்சில்ஸ் மாத்திரை போட்டுக்கிறோம், அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு நாக்கெல்லாம் வறட்சி ஆகிடுது, கத்தவே முடியல. நாம பேசினா முன்னாடி இருக்கவங்க கேட்கறதுக்கே ஒரு ஸ்பீக்கரு, மேலே இருக்கவங்க கேட்கறதுக்கு இன்னொரு ஸ்பீக்கர் வைக்க வேண்டியது. ஆனா அந்த பூச்சி, இத்தினூன்னு பூச்சி, அது தொண்டை எவ்வளவு பேசிருக்கோம், எங்கிருந்து குரல் வருது, அதுக்கு நம்ம பேசுறதுக்கு உள்ள இருந்து நம்ம தொலையிருந்து காத்து வருது. அந்த காத்து நம்ம தொண்டை வழியா உள்ள பூந்து வந்து சவுண்டை உண்டாக்கி, என்னப்பா சத்தத்தை உண்டாக்கி உதடுகளை அதை சரி பண்ணி சவுண்டை சரி பண்ணி கொடுக்குது. இத்தனை உறுப்புகளை வேலை செய்யுது. இவ்வளோ பேர் தொண்டை படி, ஒவ்வொருத்தருக்கும் தொண்டை எத்தனை சுற்றுலா என்ன இருக்குமே, ஒரு 10 இன்ச்சு இருக்குமோ, 7-8 இன்ச்சு இருக்கும். அந்த பூச்சியே 1 இன்ச்சு. அந்த பூச்சியுடைய கழுத்து எத்தனை இன்ச்சு இருக்கும், எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும் இல்லை பை? அந்த கழுத்தில் இருக்க குழாய்கள் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும், அதுதான் சாப்பிடுது. அப்போ சாப்பாடு குழாய் வேற, சத்தம் வர குழாய் வேற. அது எங்கேருந்து காற்று வருது, உள்ளேருந்து நுரையீரல்ல இருந்து. அந்த சத்தத்தை உண்டு பண்ண சீட்டி அடிக்கிற சவுண்டு எங்கேருந்து வருது, எல்லாம் அல்லாஹ் வச்சிருக்கான். அவன் ரசிக்கிறாங்க, அது அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுது. அது உனக்கு கிக்கி கிக்கின்னு கேட்குது. ஜி சில நேரங்களில் நம்ம தெருவில் போயிட்டு இருக்கும்போது இந்த நரிக்குறவங்க 4 பேர் ஒன்றா வருவாங்க. அவங்க பேசிக்கிட்டா நமக்கு என்னமோ சட்டியில் வங்கிச்சாங்கல்ல போட்டு ஆட்டின மாதிரி இருக்கும், இன்னுமே வந்தாது. ஆனால் அவங்க நல்லா தெளிவாக பேசிக்கிறாங்க. இதே சாப்பிட்டியா, என்ன பண்ணா, வீட்டில் தோரம் பருப்பு வாங்கிட்டு வந்துச்சியா, எனக்கு சாப்பாடு ஏற்பாடுச்சிட்டியா, காலையில் வெண்டைக்காய் வாங்கி சாமான் வாங்கிக்கலாமா, எல்லாம் தெளிவாக அந்த பாஷையில் எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்குது, பேசலாம். நமக்கு ஏதாவது விளங்குச்சுங்களா? விளங்குறது இல்லை. அது மாதிரி அந்த பூச்சியுடைய சவுண்டு அது பாஷையில பேசுதுமா, பூச்சி பாஷையில பேசுது. அது செவிந்தியர்கள் பாஷையில பேசினா உனக்கு விளங்குமா? புஹா புஹா அப்படின்னு என்னடா ஹூஹாங்கிறாங்க உள்ள. ஆனா அதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? வார்த்தைக்கு விளக்கம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி குருவியுடைய பாஷைக்கு அர்த்தம் இருக்குது, காக்காவுடைய பாஷைக்கு அர்த்தம் இருக்கு, சின்ன பூச்சியா இருந்தாலும் அதனுடைய பாஷைக்கு அர்த்தம் இருக்கு.
அது தன்னுடைய பாஷையில அல்லாஹ் தஆலா புகழ்கிறது. உனக்கு விளங்காதுன்ட்டு அல்லாஹ் தஆலா வஇம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை புகழ்கின்றான். வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹு, அவைகளின் தஸ்பீஹை நீங்கள் விளங்க முடியாதுன்றான். விளங்காது உனக்கு. நீ அந்த பாஷையை கத்துக்கோ, பூச்சியின் பாஷை கத்துக்கோ. கோடிக்கணக்கான பூச்சி இருக்கு. எறும்புல 6000 வகை இருக்கு. எறும்பு எத்தனை வகை இருக்கு? 6000 வகை எறும்புலே இருக்கு. நம்ம வீட்லயே 10 வகை பார்க்குறோம் சாதாரணமாக. உலகமெல்லாம் போய் தேடி பாருங்க. கரப்பாம்பூச்சியில் 100கணக்கான வகை இருக்குது. ஈயில பல 100 வகை இருக்குது. கொசுல பல 100 வகை இருக்குது. இத்தனையும் எல்லாம் படைச்சு மெயின்டைன் பண்ணிட்டு அதனுடைய வாரிசுகளை உருவாக்கிட்டு அது இனம் அழிஞ்சு போகாம எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கோம். எப்படியாப்பட்ட மோலா, இப்படியாப்பட்ட ரப்பு எல்லாத்தையும் சொல்ல நம்ம இனத்தை அழிஞ்சு போகாம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு காப்பாற்று. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை ஜி, பெருமானுடைய பிச்சை. வா 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 ஜி. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வஸ்துக்களை ரொம்ப நேசிக்கிறான். ஏன்னா அவனை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வஸ்து, அவனுடைய சிஃபாத்துக்களுடைய வெளிக்காட்டக்கூடியது. ஆகவே அந்த மக்லூக்கை நேசிக்கிறான். ஒரு பூச்சியை கூட நான் அடிக்கிறது இல்லை. நினைச்சுக்கல, பயமா இருக்கு எனக்கு. பயமா இருக்குன்னா அது வஸ்துன்னு பயம் இல்லை, வெக்கமா இருக்கு. ஏதாவது கரப்பாம்பூச்சி ஈஜி போச்சுன்னா வீட்டை கூப்பிட்டு பசங்க கூப்பிட்டு அதை அடிச்சு போட்டுருப்பா. யாரையும் அடிச்சிடறதான் அது மேல உள்ள பயத்தினால சொல்ல. நான் பாம்படிக்கு மேலே வெளியே போய் ஆளை கூட்டி வர்ற மாதிரி அந்த இல்லை. அந்த வஸ்துக்களை அடிக்கிறது கை கூசுது. ஒரு எறும்பு கூட நசி மேலே எறும்பு இறங்க தட்டி விட்டுரு, தட்டி விட்டு வெளியே தள்ளி கூட்டி வெளியே தள்ளி விட்டுருங்க. அதை அடிச்சு சாவடிக்காது. ஒரு எறும்பை நசுக்கிறது ஈஸி, செத்து போயிடுச்சு. உடம்பு நசுங்கி இது உயிர் போயிடுது, வெளியே போயிடுது. திரும்ப கொடுக்க முடியுமா? ஜாயிண்ட் அதுக்குள்ள உயிரை வெளியே எடுத்துடுற. நசுக்கிறோன்னா உடல் நசுங்குது, மண்டை நசுங்குது, செத்து போயிடு. அதை போன உயிரை படுத்தி திரும்ப ஜாயின் பண்ணேன் அந்த உயிரில். நான் ஜாயின் பண்ணிடணும். இந்த எறும்புடைய கலை நயத்தை நீ யோசிச்சிருக்கிறியா? 10 நூறு எறும்பு, அதுக்கு அல்லாஹ்வுல உணவு மண்டலங்கள், வாய் கூட அதற்கு அல்லாஹ் வாய், அதுக்கு சுவையை உணரக்கூடியது. ஏன்னா சக்கரை வந்து திங்குது, சுவையான திங்குது. அதெல்லாம் மைசூர் பாக்கு கரெக்டாக வருது அதுக்கு பாருங்க. அப்போ சுவையை உணரக்கூடிய நாக்குகள், அது உள்ளே போய் செரிமானமாக குடலில் போய் அந்த உணவை அரைத்து வெளியே தள்ளுவதற்கு மலம் ஜலங்கள் தனி விலை தள்ளுவதற்கு கிட்னி, அதுக்கு என்னென்ன தள்ளணுமோ அதுக்குரிய ஏற்பாடுகள் இது நடக்குது. எலும்புகள் இருக்கு ஸ்ட்ராங்கா நடக்கிறதுக்கு, நரம்புகள் இருக்கு, அதுக்கு மூளை இருக்கு. அந்த எறும்புக்கு திரும்ப எறும்பு கண்ணுக்கே தெரியல, நம்ம கண்ணுக்கே தெரியல. அதுக்கு கண்ணு இருக்கு, 2 கண்ணு இருக்கு. அதுக்கு மூக்கு இருக்கு, மூச்சு விடுது. அதுவும் காத்து இல்லாம செத்து போயிடும். அதுக்கு மூக்கு சுவாச மண்டலம் தனியா இருக்கு. மூச்சு உள்ள போய் நுரையீரலிருந்து இடத்துல சுத்திகரப்பட்டு அந்த நுரையீரலிருந்து ஆக்சிஜன் எடுத்து அது மூளைக்கு அனுப்புது. அதுக்கு மூளை இருக்கு. மூளை வேலை செய்யுமா? இருந்தாலும் வேலை செய்யும். அந்த எறும்பு எவ்வளவு பெருசு அப்படின்னா அதனுடைய தலை எவ்வளவு பெருசு, அந்த தலை எவ்வளவு பெருசுனா அதனுடைய மூளை எவ்வளவு பெருசு, அந்த மூளையில எத்தனை ஆயிரம் நரம்புகள், அந்த நரம்பு கையை காலை இயக்குது, அதை யோசிக்குது. எறும்பு எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும்னு யோசிக்குது. அந்த மண்டை மூளை வேலை செய்யுது. இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய கணவர் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது அந்த எறும்புக்கு. யா யுஹன்னமுல் துஹுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு ஜுனூது, எறும்புகளின் கூட்டங்களே ஓடி சென்று அந்த உங்க புற்றுகளில் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமான் நபி வந்துட்டு இருக்கிறாங்க, அவர்கள் உங்களை அறியாமல் அவர்கள் உங்களை மிதித்து விட போகிறார்கள், எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு யோசிக்குது பாருங்க எறும்பு. வர்றது சுலைமான் நபின்னு தெரியுது. யார் சொல்லி கொடுத்தாரு? எறும்புக்கு தெரியுது பாய். என்ன செய்யுது? வர்றது யாருங்க? சுலைமான். யா யுஹன்னமுல் எறும்பு கூட்டங்களே உதுஹுலு மசாக்கினக்கும், எங்க போயிருங்க? உங்கள் வீடுகளுக்கு சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும், உங்களை மிதித்து விட போகிறார்கள். சுலைமானு வஜுனூதுஹு, சுலைமான் நபியும் அவருடைய படை பட்டாளங்களும் உங்களை மிதித்து விட போகிறார்கள். வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் அறியாத நிலையிலே. சொல்லுங்க, தெருவில் ஒரு ஊரில் வருது, நம்ம என்ன சொல்லுவோம்? அவர்கள் ஒதுங்கி நின்றுங்கன்னு சொல்லலாம். ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கலாம். எறும்பு வந்து சொத்து ஓரத்தில் போய் நின்றுக்கும். என்ன சொல்லியிருக்கலாம்? அது
அந்த எறும்பு எல்லாரும் ஓரமாக ஒதுங்கி நின்றுக்குன்னா ஓரமாக வந்து மிதிக்க போகிறாங்க. ஓரமாக ஒதுங்கி நின்றுக்குங்க. சுலைமான் நபி வேடிக்கை பாருங்க. அந்த நபியை பார்த்தா சவாபு எல்லாம் பாருங்க சொல்லலாம்ல. இந்த எறும்பு எல்லாம் ஒதுங்கி உள்ள போயிரு. இதுல இன்னும் ஆச்சரியம் தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைகள் யாருமே நடந்து வரல, எல்லாம் மேல பறந்து வந்துருக்காங்க. உதுவஹா ஷஹருன் வரவாஹா ஷஹருன். அவருடைய ஒரு மாத தொலைவை ஒரு காலையில் கடந்து விடுவார்கள், ஒரு மாத தொலைவை ஒரு மாலையில் கடந்து விடுவார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைகளை யாருமே நடந்து வரல. அது கடந்து போனாலும் எறும்பை மிதிக்கவே மாட்டாங்க, அவங்க மிதிக்க வேண்டிய வேலையே இல்லை. அப்புறம் என்ன லா யஅ்திமன்னக்கும் சுலைமான் வஜ்னூது, சுலைமான் நபியோட குடும்பம் அவருடைய படைகளை உங்களை மிதித்து விட போகிறார்கள் அப்படின்னு சொன்னா சூஃபியாக்கள் சொல்றாங்க ஒரு நஃப்ஸை மிதிச்சிருவாங்க. என்ன அதை பார்க்குற அல்லாஹு என்ன வாழ்க்கை, அந்த மாதிரி நமக்கு இல்லையே என்று நாம சாதாரண எறும்பா பிறந்துட்டோமே, அந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை கிடைக்கல என்று நீ அல்லாஹ் தாலாவுடைய ஷான அல்லாஹ்வுடைய இஹ்சான கம்மியா விளங்கி ஒரு நஃப்ஸு உடஞ்சு போயிடும். ஏதோ முள்ள போய் உட்காந்துக்க எல்லாரும். இன்னொருத்தரை பார்த்து ஏங்கி அல்லாஹ் எனக்கு அதை கொடுக்கலையே இதை கொடுக்கலையேன்னு யோசிச்சு பண்ணி அல்லாஹ் உனக்கு கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தி உன்னை எறும்பாக அல்லாஹ் படைத்து உன்னுக்கு சில வேலையெல்லாம் வாங்குறானே, ரப்புடைய வேலைகளை முறைப்படி செய்து கொண்டிருக்கிறேனே என்று சுக்குர் செய்து உள்ள போய் உட்காந்துக்கும். அவங்கள நீ பார்த்தா உன் கல்புல ஏக்கம் உண்டாயிரும், பொறாமை உண்டாயிரும், ஒரு நஃப்ஸ அவங்க போட்டு மிதிச்சிருவாங்க. லா யஅ்திமன்னக்கும் சுலைமான் வஜ்னூதுஹு வஹும் லா யஷ்உரூன். அதனால அல்லாஹ் சொல்றான், நீ உன்னுடைய தகுதி உள்ளவங்களோட உன் தகுதிக்கு உட்பட்டவரோட பழக்கம். பெரிய கோடீஸ்வரன் உன்னை விட பெரிய மாடி கட்டிருக்கான், அவன் கிட்டயும் போகாத, அவன் மாடி எட்டியும் பார்க்காத. எனவே வலா தமுத்தன்ன ஐனைக்க, உன் கண்களை நீட்டாது, நீ எட்டி கூட பார்க்காது, திரும்பி கூட பார்க்காது. வலா தமுத்தன்ன ஐனைக்க இலாமா மத்தானா அஸ்வாஜம் மின் ஸஹரத்துல் ஹயாத்தி துன்யா. மனிதர்களில் சிலருக்கு இந்த உலகத்தின் அலங்காரங்களை கொடுத்திருக்கிறேனே, வீடு வாச காரு பங்களா காசு பணம் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்க, அழகிய ஆடைகள், அப்படி ஒருத்தன் போட்டு வரான திரும்பி கூட பார்க்காத. பார்த்தா அவன் கல்வில ஆசை வந்துடும், அந்த மாதிரி நமக்கு எல்லாம் கொடுக்கலையே. ஏன் நீ ஆசைப்படக்கூடாது? அவனுக்கு ஏன் அதை கொடுத்தேன்? நஃப்தினஹும் ஃபீஹி, அதிலே அவர்களை சோதனை செய்யத்தான் நான் கொடுத்தேன். அது அவர்களுக்கு சோதனையாக கொடுத்தேன். அதை நீ விளங்காமல் அவர்களை பத்தி ஆசைப்படுற. பை நான் 10 ரூபா கொடுத்தேன் ஹஸரத் கிப்லாவுக்கு, 10 வெறும் 10 ரூபா. எவ்வளவு கணக்கு கேட்பேன்? 20 ரூபா கேட்க மாட்டேன்ல, 10 ரூபா. என்ன 10 ரூபா நினைச்சீங்களா? சாய கொடுத்தேன். சரி, இவரு 100 ரூபா கொடுத்தேன், இவர்கிட்ட என்ன செய்யணும்? 100 ரூபாய்க்கு கணக்கு கேட்பேன்ல. என்ன செஞ்சேன்? சாயா கொடுத்தேன். சரி, பிஸ்கட் சாப்பிட்டேன். சரி, அப்புறம் ஒரு வடை சாப்பிட்டேன். 33 ரூபா ஆச்சு. அப்புறம் கூட அவருக்கு 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு தான் கணக்கு கேட்பேன், 1000 ரூபா கேட்க மாட்டேன். அவருக்கு 1000 ரூபா கொடுத்தேன் ரஷ்மிக், அதுதான் கணக்கு கேட்பேன். என்னது போய் யாருக்கு எவ்வளவு கொடுத்தோம் கணக்கு எடுத்து நான் வாங்கி தானே விட மாட்டேன். நான் ஒரு பைசா கணக்கு கொடுத்தான் ஆகணும். அதனால பெரியவங்க சொல்றாங்க, இந்த துனியா இருக்கப்ப ஹலாலுஹு ஹிசாப் ஹராமுஹு அசாப். துனியாவை ஹராமா சம்பாதிச்சா அசாபு, ஹலாலா சம்பாதிச்சா ஹிசாபு, கேள்வி கணக்கு. லி நஃப்தினஹும் ஃபீஹி. அது சூஃபியாக்கள் சிருஷ்டியின் பக்கம் தலையை தூக்கி கூட பார்க்காத. வலா தமுத்தன்ன ஐனைக்கு, அவனை பத்தி கண்ணையும் தூக்கி பார்க்காத, கல்வையும் தூக்கி பார்க்காத. வெறும் இந்த உலகத்துடைய குப்பை அதை கொடுத்திருக்கிறேன். அதில் அவர்களுக்கு நான் சோதனையை உண்டாக்கி தருவதற்காக. அதை பத்தி சிந்தனையே செஞ்சு பார்க்காது. உனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்ததின் பக்கம் நன்றி செலுத்தி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இது கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், ரொம்ப நன்றி செலுத்தி பழக்கம். எவ்வளவு நன்றி செலுத்த முடியும் நன்றி செலுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நானும் எங்க வீட்டுக்காரங்களும் பேசுறது பேச்சு அதிகமான பேச்சுக்கு தான் பேசுறேன். நல்லா எப்படி கொடுத்தாங்க, அப்படி கொடுத்தாங்க, நல்லா நல்லபடியான வாழ வச்சிருக்காங்க, எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. எந்த உடல் குறையும் இல்லை. 2 தொழுகு வச்சான், குஞ்சு தொழுகு வச்சான், ருக்கு சஜ்ஜா செய்ய வச்சான் அல்லாஹ் தஆலா. இதைத்தான் பேசுறேன்.
அதனால யாரும் எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா உடனே நான் அவங்கள்ட்ட மஷவரா பண்ணிக்குவேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, துவா செய்ய சொன்னாங்க, திடீர்னு மருத்துவ நல்லா இருந்துச்சான் வயிறு, திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்குதுன்னு போனாங்க, டாக்டர் உடனே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் ஐசியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி 3 லட்ச ரூபா செலவாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்று காலையில் நாமும் தான் எழுந்தோம். அந்த அவங்களும் தான் எழுதுனாங்க. அவங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு சாயந்தரம் நான் ஐசியில் அட்மிட் பண்ணுவோன்னு நமக்கு தெரியுமா? தெரியுமா? இன்று காலையில் நானும் தான் எழுந்தேன், அவர்களும் தான் எழுந்தார்கள். ஜி நான் அல்லாஹ்வுத்தாலா காலையில் எழுந்த என்னை சொகுசா வச்சிருக்கிறேன். அவங்க ஆஸ்பத்திரியில் ஐசியில் வச்சு மறுநாள் காலையில் 4 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சு உட்காந்து. அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு நாங்கள் என்ன நன்றி செலுத்துவோம்? அவன் நன்றி செலுத்த அதிகமா பழகுன்ட்டான் சொல்ற. நீ அவனுக்கு வலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தஅனா பி அஸ்வாஜின் ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா லினஃப்தினஹும். அதில் அவளை சோதிப்பதற்காக கொடுத்தது, திரும்பி கூட பார்க்காத. உனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தா நன்றி செலுத்திக்கிட்டே இரு. என்ன குறை வச்சான் அல்லாஹ் அவனை? இவருடனே அவர்கிட்ட 2 கார் இருக்கு, 2 கார் இல்லை. நல்லா அவனுக்கு 2 உதடு கொடுத்தான். அலம் நஜஅல் லஹு ஐனைன், என்னை ஷுஹூது செய்ய 2 கண்களை உனக்கு தரவில்லையா? அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானம் வ ஷஃபதைன், ஒரு நாவை உனக்கு நான் தரவில்லையா? வ ஷஃபதைன், 2 உதடுகளை உனக்கு நான் தரவில்லையா? அவர் 2 வீடு இருக்குது, ஒன்று ரெண்டு உதடு இருக்குது. அல்லாஹ் திக்ர் செய்யறது. ஜி இந்த 2 உதடும் அல்லாஹ் நான் தரல உனக்கு, இந்த திக்ர் செய்ய தரல, இதோட இன்பம் என்ன இருக்கும்? என் பெயரை சொல்வதற்கு உனக்கு நாவை கொடுத்தேன், என் பெயரை உச்சரிப்பதற்கு 2 உதடுகளை கொடுத்தேன், என்னை பார்ப்பதற்கு 2 கண்களை கொடுத்தேன். வேற என்னையா வேணும்? கண் இல்லாம நான் படிச்சுன்னா எப்படி ஷுஹூது செய்வேன்? என்னை நான் கண்களை கொடுத்து என்னை பார்ப்பதற்காக, இதை விட வேற என்ன வேணும்? என் காதலனுக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எதை அன்பளிப்பு கொடுப்பதுன்னு யோசிச்சேன். கடைசியா 2 கண்ணை கொடுத்துட்டேன். என்ன காரணம் என்றால் दर्जी नजरान அது தர்ஷன் கி தர்ஷன் ஹோ நஜரானே கி நஜரானா. காணிக்கை ஆயிடுச்சு. அது கண் இருக்குமே அவனை பார்த்துட்டே இருக்கலாம்ல, அதுக்காக தான் கொடுத்தேன். தர்ஷன் கி தர்ஷன் ஹோ நஜரானே கா நஜரானா, அன்பளிப்பு கொடுக்கும். அன்பளிப்புக்கு அன்பளிப்பாக ஆகிவிடட்டும், அவரிடத்துல என் கண் இருக்கும் காலமெல்லாம் அதை அவரை ரசித்துக் கொண்டிருப்பேனே. இஷ்டப்படுகிறார் அப்படி. அப்ப அல்லாஹ் நம்மை பார்த்து ரசிக்க 2 கண்ணை கொடுக்கல. உன் தாய் யார், உன் தந்தை யார், உன் மனைவி என்ன, உன் பிள்ளைகள் என்ன பார்க்க முடியுமா? கண் மட்டும் இல்லைன்னா தெரியுமா? இருக்குதான். 24 மணி நேரமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஆனந்த கண்ணீர் வடிப்பதில் நேரத்தை செலவு பண்ணும். பத்தாது அவன் வாழ்க்கை மொத்தம். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த வாழ்க்கை பத்தாது. நன்றி செலுத்திக்கிட்டே இரு. எஜமான அல்ஹம்துலில்லாஹ். ஒரு தொழுகையை சொல்ல முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா அது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ஜி அது ஹவுசுல்லாஹ் முஹீதீன் நாட்டை சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அஜமானுடைய பயிற்சி எடுங்க, ஒரு கவிதையை படிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அல்ஹமனி அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்குண்டான பாக்கியத்தை கொடுத்தானே, அதுக்கு அல்லாஹ்வுக்கு புகழ் சுக்ர் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நீ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வச்சானே, அதுக்கு சூஃபியாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தொழுகையில 2 சஜிதா வச்சான மைக் தெரியுமா? நின்றாய், அல்லாஹ் திக்ர் செய்தாய், குர்ஆன் ஓதினாய், ருக்குவுக்கு போன சுப்ஹான் ரப்பில் அலீம் சொன்ன. 2 ருக்கு இல்லை. சஜிதாவுக்கு போன நிற்குதல் 1 முறை, ருக்கு 1 முறை, சஜிதா 2 முறையா வச்சான் அல்லாஹ் தஆலா என்று சொன்னால், தலையை கொண்டு போய் அல்லாஹ் முன்னாடி வச்ச உடனே சஜிதா செய்யலாம். சுப்ஹான் ரப்பில் அலா சுப்ஹான். அப்ப சிந்தனை வருது, ரப்பே இந்த ஒரு சஜிதாவை எனக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த, இந்த ஒரு சஜிதாவை செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான், அவனை நிரந்தர நரகவாசி ஆக்கிட்ட, ஷைத்தான் ஆக்கிட்டான். ஒரே ஒரு சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்னதுக்காக அவனை நரகவாசி ஆக்கினேன். ஜி என் தலையை உன் முன்னால் பணிய வச்சே ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று 2வது சஜிதா, சஜிதா ஷுக்ர். என்னை நிற்க வைத்து குனிய வைத்து சஜிதா செய்ய வச்சே ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சஜிதையை ஷுக்ருக்காக செய்ய வச்சான்னு சொல்றேன். 24 மணி நேரம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே வாங்க.
ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ஒரு ஸ்டெப்பு தெருவில் காலை எடுத்து வச்ச அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ஏன் காலை எடுத்து வச்ச காலை பிசகி விடாம காப்பாத்துறது யாரு? சும்மா தெருவில் நடந்து போறான், காலில் ஆணி குத்திடுது, கடைசியில் காலை எடுக்கிற மாதிரி ஆயிடுது. எத்தனையோ பேர் ஒண்ணுமில்ல, ஜும்மா தொழுகு போயிட்டு அப்துல் ரஹ்மான் சொல்லி வாப்பா செப்பலை கீழே விட்டுட்டு மாடி மேலே ஏறினாங்க. மாடி ஜும்மா தொழுகு 12 மணி, வெயில் காலம் சூடா இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு காலில் எது 5-6 படி ஏறி போனாங்க. அதுதான் செப்பலை கீழே விட்டுட்டு 5-6 படி ஏறி போயிட்டாங்க. கால் சுற்றுக்குது. அந்த சூட்டுல காலில் புண்ணு வந்துருச்சு. அடுத்த கால் பார்த்தா கால் புண்ணு இருக்கு. உடனே மருந்து வாங்கி போட்டாங்க, கடையில் மருந்து வாங்கி போட்டாங்க. 1 வாரம் ஆச்சு, புண்ணு பெருசாக போச்சு. சாப்பிட்ட போனால் என்னங்க 1 வாரம் கழிச்சு வந்துருக்கீங்க, அவங்க சர்க்கரைலாம் இருக்குல்ல, அது ஆப்ரேஷன் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோம். செலவு பண்ணி அந்த புண்ணெல்லாம் அந்த உள்ள சீயெல்லாம் வலிச்சு எடுத்து சுத்தம் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. மறுபடியும் நல்லா போல கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து திரும்ப பெருசாகிடுச்சு. திரும்ப 2வது ஆப்ரேஷன் பண்ணாங்க ஜிஹெச்சில். அங்கே பண்ணாங்க. அவன் கட்டு போட்டான், குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஆனால் சுத்தமாக மூத்து வரைக்கும் நல்லா போல விளையாட போயிட்டாங்க. 3 வருஷம் 4 வருஷமாக அந்த புண்ணு அவர்களால் அந்த புண்ணு இல்லை வளர்ந்து கொண்டு தான் இருந்துச்சு. காலை கீழே உண்டு நிற்க முடியல. கடைசியில் நடையே இல்லாமல் போயிட்டான். எல்லாம் நம்ம அனைவரையும் காப்பாற்றணும். யோசிச்சான், நாம் எத்தனை முறை நடந்து போகிறோம், எவ்வளோ இடத்துல நடந்து போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேணாம். ஒரு முறை பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தே அல்லாவுக்கு நன்றி செலுத்து. அல்லாவுக்கு நன்றி செலுத்து. நன்றி செலுத்தி கொண்டே வாழ்க்கையை கலைஞ வை. அல்லாவுக்கு மூச்சுக்கு மூச்சு, ஒரு மூச்சு உள்ளே போனால் அல்லாஹ் உள்ளே கொண்டு போகிறாங்க. திரும்ப வெளியே வந்தால் அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வர்றான். உள்ளே கொண்டு போனதும் அவன் தான், வெளியே கொண்டு வர்றதும் அவன். அதான் சூஃபியாக்கிற அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ். மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹூன்னு கொண்டு போ, வெளியே வரும்போது அல்லாஹ்னு கொண்டு போ. அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் என்று ஒவ்வொரு மூச்சிலேயும் ஹக்கு தாலாவின் சிந்தனையை பழக்கப்படுத்திட்டான். எந்த மூச்சு நீ அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாமல் வெளியே போகுதோ அது வீணா போன மூச்சுட்டான். ஒரு மூச்சு வெளியே போனா, அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாமல் போனா அது வீணா போன மூச்சு. இப்போ பழக்கப்படுத்தணும். 24 மணி நேரமும் அல்லாஹ் நமக்கு மூச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இது கவுண்ட் டவுன். இது ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை மூச்சுன்னு அல்லாஹ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதை தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தீர்ந்து போனால் காலியாயிடும். மூட்டையில் வந்து எத்தனை அரிசின்னு நமக்கு தெரியாது, எண்ணிக்கை இல்லை. ஆனால் எண்ணிக்கை இருக்குமா இல்லையா? அதில் 50 கோடியே இருக்கலாம், 5 கோடியே, 25,13,227. இந்த ஒரு மூட்டை அரிசி தான் அப்படி மொத்தம் போயிடணும்னு சொன்னால், இப்போ அரை மூட்டை காலியாக இருக்கா, 3/4 மூட்டை காலியாக இருக்கா, இன்னும் 1 கிளாஸ் அரிசி தான் பாக்கி இருக்கா, நமக்கு தெரியாது இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் இவ்வளோ மூச்சு நமக்கு கொடுத்துட்டான். அந்த மூச்சை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு மூச்சை யூஸ் பண்ணும்போது அந்த நேரத்தை நீ அல்லாஹ்வை சிந்தனையில் கொண்டு போனால், அந்த மூச்சு அல்லாஹ் தாலாவுடைய சிந்தனையில் போன மூச்சு அது இஸ்லாத்தோட ஈமானோட அல்லாஹ்வுடைய இஷ்கோட அந்த மூச்சு போயிருக்கு. ஈமானோட வெளியே போயிருக்கு அந்த மூச்சு. அப்படி இல்லை, அந்த மூச்சு நீ மௌத்தாக்கி காஃபிரா காஃபிலா வெளியே அனுப்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். மூச்சு வெளியே போகும்போது வருது, மறுபடியும் வெளியே போகுது. சிந்தனையோடு கொண்டு போனான் சூர்யா. ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவை அத்தனை சிருஷ்டிகளும் அல்லாஹ் தாலாவை தான் தஸ்பீ செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அளவுக்கு அதிகமாக பெற்றவர்கள் நாம். ஆனாலும் மனசுல ஆசை அடங்காதவர்கள் மனுஷன் தான். எந்த பிராணியிலையும் பொறாமை இல்லை. பதில் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹசது இது ஜி, ஒரு சிட்டுக்குருவி தனக்கு கிடைச்சது திங்குது. அந்த சிட்டுக்குருவிமா நமக்கு இல்லையே, ஏங்கிறது. ஒரு காக்கா தனக்கு கிடைச்சது திங்குது, அவ்வளோதான். அது மாதிரி நமக்கு இல்லையே, ஏக்கம் கிடையாது. ஹசது இல்லை, ஹெத்துது குரோதம் இல்லை, விரோதம் இல்லை.
வயிற்றுச்சல் இல்லை. இன்னொருத்தர் பேர் இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு வயிறு எரின்னு சொல்லுவாங்க, அது இல்லை. ஆசையும் இல்லை. ஒரு நண்பர் ஃபோன் போட்டார். ஒரு நண்பர் இந்த மாதிரி என் நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வியாபாரத்தில் இருக்கும். எனக்கு மாதம் 5000 வரணும், நான் தர மாட்டார். கடுமையாக சண்டை போடணும் போயிருக்கேன். உங்களுக்கு இந்த வியாபாரம் இன்னொரு வியாபாரம் அலையாள வர மாட்டேன். அதில் மாதம் 1.5 லட்சம் வருது. அழைச்சி 1.5 லட்சம் அல்லாத்தால அந்த மாதத்தில் 1.5 லட்சம் வருமானம் கொடுக்குறான். அவங்க 5000 ரூபா, அது உனக்கு வர வேண்டிய ஷேர் வரல, வெறும் 5000 ரூபா. அதுக்காக அவர் சண்டை போடலாமான்னு கேட்குறான். பெருந்தன்மையை விட்டுட்டு போப்பா. அதை பற்றி அலட்சியப்படுத்திக்க, திரும்பி கூட பார்க்காது. ஒரு ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுக்க தான் சரி. 1.5 லட்சம் ரூபா அல்லாஹ் கொடுக்குறான். அவரு உனக்கு அதில் வர வேண்டிய 5000 ரூபாய் தரல. சதகா வச்சுக்க, நீத்து வச்சுக்க, தர்மமாக நீத்து வச்சுக்கோ. இதுக்காக அவரை முகத்தை முடிச்சு சண்டைக்கு நின்று அவரும் 2 கட்சியில் என் ஜனாதாக்கு நீ வராத, உன் ஜனாதாக்கு நான் வராது சண்டை போடுறது என்னது? பெருந்தன்மையை விட்டு கொடுத்து போயிரு. ஒருத்தர் ஃபோன் போட்டார், என் தம்பி சொத்துல தர வேண்டிய பாக்கியில் கொஞ்சம் இருக்கு, என்ன செய்யறது? உங்களுக்கு அவருக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்? 10 வருஷம் வித்தியாசம். நீ அத்தா மாதிரி, அவன் பையன் மாதிரி. உன் பையன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கோ. நீ தான் தூக்கி வளர்த்த. நீ 10 வயசு இருக்கும்போது பிறந்த குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு நீயும் சோறு கூட்டியிருப்ப, நீ மடியில் வச்சிருப்ப, நீயும் கொஞ்சிருப்ப. இப்போ தகப்பனுடைய அந்தஸ்து உனக்கு. உன் தம்பி உன் பெத்த பையனுடைய அந்தஸ்து. இதில் போய் சண்டை போடுறதுக்கு என்ன பாருங்க? சந்தோஷம் வச்சுட்டு போட்டோம், உங்களே சாப்பிட்டு போட்டோம். தர்மமாக நீ எடுத்து வச்சுக்கோ. உனக்கு 10 வருஷத்தில் கிடைச்சதை நீ அனுபவிச்சுக்கோ. இது தம்பி எடுத்தா தர்மமாக நீ எடுத்து வச்சுக்கோ, சதக்காக வச்சுக்கோ. இல்லை 1க்கு 10 இங்கேயும் கொடுப்பான், அங்கேயும் கொடுப்பான். பெருந்தன்மையாக வாழ பழக முதல்ல. அறிஞ்சுக்கலாம். ஏன் இந்த ரிஸ்க்குக்காக பொறாமை கொள்வதோ, சண்டை விடுவதோ, சச்சரவு செய்வதோ, வயிற்றுச்சல் கொள்வதோ, சண்டை போடுவதோ எல்லாம் தப்பு. உனக்குன்னு என்ன எழுத வைக்கப்பட்டிருக்கோ அது உன்னை நோக்கி சேர்ந்து தான் தெரியும். அதே தான் எல்லா இடத்துல யாரெல்லாம் அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறத விட, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், எனக்கென்று என்ன நீ எழுதி வைத்திருக்கிறாய் ரப்பே, அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். உடனே குடுன்னு சொல்ல வரணும். ரப்பி என் ரப்பே, ரப்பேன்ற வார்த்தையிலே சொல்லிட்டாங்க. ரப்பேன்னு அர்த்தம் ஷைய நாக்கிஸ்கு காமில் கர்னே வாலா. இப்ப நான் தேவையில்லை இருக்கிறேன், என் தேவை நிறைவேற்ற ஒரு நாள் தான் முடியும். ரப்பேன்னு இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின், லிமா அன்சல்த இலை, எனக்கு என்ன இறக்கி வைத்திருக்கிறாய், தகுதியில் என்ன எழுதி வைத்திருக்கிறாய், மின் ஹைரின் நல்லதை என்று. தகுதியில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். மின் ஹைரின் ஃபகீர், அதன் பக்கம் நான் தேவையில்லவனாக இருக்கிறேன். நிஜமானே உன் கருணை எதிர்பார்த்து காத்திருக்கேன். நிஜமானே நீ கூட. ஒரு அசத்துக்கு முஸ்கின் முடியுது. 3 மாசமா வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. வெளிநாட்டில் போய் உட்காந்து நான் கை காசு செலவு பண்ணி ரூம் கொடுத்து சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். துபாயில் வேலை கிடைக்கலன்னு சொன்னான். நான் சொன்னேன் 5 நேரம் தொழில். ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி 100 தடவை சொல்லணும். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், நீ எனக்கென்று என்ன வைத்திருக்கிறாயோ ரப்பி, அதில் ஹைரானதை எனக்கு கொடு, அதன் பக்கம் நான் தேவையில்லைவனாக இருக்கிறேன். நல்லாட்டு கேள்வி. அல்ஹம்துலில்லாஹ் சில நாட்களில் ஃபோன் அடிச்சாங்க, நல்லா எனக்கு நல்ல வேலையை கொடுத்தாங்க. எஜமான்ட்ட எப்படி கேட்கணும், கேட்குற அதை போய் கற்றுக்கணும். நீ அல்லாஹ்க்கு அறிவு சொல்ல, அல்லா எனக்கு அப்படி செய், இப்படி செய், அந்த மாதிரி செய், இந்த மாதிரி செய். அவன் உனக்கு சொன்னது கட்டுப்படத்தான் அல்லாஹ் உடனே படிச்சிருக்கான். நீ உத்தரவு போட்டு கேட்கறதுக்கு படைக்கிற அல்லாஹ் உடனே. எனவே தாதா சர்க்கார் படுத்திருந்தாங்க. கலிமின் எங்கள் பக்கத்தில் உட்காந்து சர்க்கார் சந்தேகம் கேட்டாங்க. பசுத் அல்லா தஆலா துஆ करे तो दे देता है, பசுத் नहीं देते. சில நேரம் அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் கொடுத்துட்றான். சில நேரம் ரொம்ப போராடி கேட்குறோம், அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறேன். என்ன காரணம்னு கேட்டாங்க. படுத்திருந்த ஷேഖனை எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டான். கப்பன், அரே तू अल्लाह के बंदा बन, क्या हो तुम्हारा बंदा क्या? நீ அல்லாஹ்வுடைய அடிமையா போ. ஏன்னா அல்லாஹ் உன் அடிமையா? விஷயம் என்ன செய்யணும், கொடுனா கொடுத்துடணும், எடுனா எடுத்துடணும், வைனா வைக்கணும். என்ன உன் அடிமையா அல்லாஹ் தாலா? तू अल्लाह के बंदा बन रहे, நீ அல்லாஹ்வுடைய அடிமையா போ. तू खुदा का बंदा बन,
जी दिए तो राजी हो जा, नहीं दिए तो उसमें भी राजी हो जा. கொடுத்தாலும் சந்தோஷப்படு, கொடுக்கல நான் சந்தோஷப்படுறதுக்கு என் ரப்பு எனக்கு கொடுக்காம இருப்பது தான் எனக்கு மேல. எதை எனக்கு ரப்பு கொடுத்தானோ அதுதான் எனக்கு மேலானது, எதை என் ரப்பு எனக்கு தடுத்தானோ அதுதான் எனக்கு மேலானது. ஏன் தெரியுமா? ஏன் அவன் ரப்பு எனக்கு கருணையானவன், கிருபையானவன். அதனால அவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் இல்லையா? துரோகம் செஞ்சு சேர்த்து வச்சு கொடுக்கறதுக்கு அவனுக்கு வேற யாரும் முன்னாடி பிள்ளையும் இல்லை. பை இந்த 2 பேனா இருக்கு, நீ பேனா கொடுன்னு கேட்குறீங்க. என்ன வச்சுப்பேன், என் பையனுக்கு நல்ல பேனாவை கொடுப்போம், 200 ரூபா பேனா. இவர் கேட்குறாரு யாருன்னு தெரியல, இவருக்கு 10 ரூபா பேனா கொடுத்துடலாம், 2 மட்டை பேனா அவர்கிட்ட கொடுத்துட்டு 200 ரூபா பேனா சேர்த்து வைப்பேன். எதுக்கு வந்து என் பையன் எடுத்து இருக்கிறானே, அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறான், ஸ்கூல் போயிட்டு இருக்கான், அவன் பேனா கேட்பான்ல, ஒஸ்தி பேனா அவன் கொடுத்துடலாம். பேனா இல்லையா மனுஷன் ஜி? அப்போ அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம கேட்டதை கொடுக்காம அவனுக்கு எடுத்து வச்சு வேற ஏதாவது கொடுக்கணும், அது தேவையும் இல்லை. இப்போதான் 4 இட்லி காசு கொடுத்து வாங்கி அவ்வளோதான் காசு இருந்துச்சு, வாங்கி சாப்பிட உட்காராரு ஒருத்தன். சார் வயிற்ற பசிக்கிட்டார், இருக்கிறதே 4 இட்லி, என் வயிற்றுல 8 இட்லிக்கு பசி இருக்குது. ஆனால் கிடைச்ச அரை வயிற்று தான், இது அவனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தேவை இருக்கு. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷான் நம்ம தேவை இல்லைவனா, நாம கேட்டால் உன்னோட ஜாஸ்தி தேவை இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லவே இல்லை. அப்படியாப்பட்ட கருணையான ரப்பு தாலா. அப்ப அவன் கொடுக்காம இருக்கிறான்னு சொன்னா அது உனக்கு நல்லது என்பதற்காக கொடுத்தான், அது உனக்கு நல்லது இல்லை என்பதற்காக தடுத்தான். அவள்தான் கேளுங்க ரப்பிட்ட. ஆசை பேராசை கொள்ளாது, இன்னொருத்த பத்த வைத்தறிச்சல் கொள்ளாது, பெருந்தன்மையோடு கேளுங்க. அஜ்மிலு ஃபி தலப், பெருமானா சொன்னார், ரிஸ்க தேடு, அது அழகிய முறையில் கேளு, பெருந்தன்மையோடு தேடு. ஒரு அரசன் மாதிரி வாழ், ராஜா மாதிரி வாழ், ராஜா வாழ்க்கை வாழ், இதுலையுமே கம்பீரமாயிரு. ஏன்னா நீ புறக்கணிச்சாலும் உனக்கு எது ரிஸ்கோ வந்து சேர்ந்துதான் தேரும். அதை போய் பேசுற நீ அதான் செய்யலாம். கம்பீரமாயிரு, இஸ்ஸத்தாயிரு, மரியாதையாரு, கேவலப்படாத. ரிஸ்குக்காக ரிஸ்க தேவரதை கேவலப்பட்டு போகாது, யார் மேலேயும் பொறாமப்படாது, வயிற்றுச்சல் கொள்ளாது, இன்னொருத்தனுக்கு கிடைச்சுன்னு சொல்லி நீ வயிறு எரியாத. இந்த உணர்வுகளை நீ கடைபிடித்து வாழ என்று சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ரஹ்மத் செய்வானாக. சூஃபியாக்களின் ஞானங்களை எல்லாம் நம் கல்விலே இறக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.